ஆனால் சுபத்திரை வந்து இந்த சிம்மம் பூரங்கிறனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பூர நட்சத்திரம் உள்ளவங்க இந்த ஆர்வம் உடையவங்களாக தான் இருப்பாங்க. இப்போது அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு சொல்ல ஆரம்பிக்கிறார். சக்கர வியூகம் எப்படி அமைக்கிறாங்க, எப்படி உள்ளே உடச்சிட்டு உள்ளே போகணும், எப்படி உடச்சிட்டு உள்ளே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. அங்கே கண்ணனுக்கு இது பெல் அடிக்குது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அடையடே சிக்கலாச்சேன்னு சொல்லி வேகமாக அவர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனா அப்படிங்கிறாரு. அதான் நான் திரும்பி பார்க்குறேன், கண்ணன் நிற்கிறேன். என்ன கண்ணன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீயா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை, நான் வந்து சக்கரை உடைக்கிறத பற்றி பேசிட்டேன், வெளியே வர்றது எப்படிங்கிறத நான் வந்து உடைச்சிட்டு வெளியே வர்றதை பற்றி பேசுகிறவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நீ வந்து நிற்கிற அங்கே தூங்கிட்டு இருக்க யாருக்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்க கதை அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, ஊன் கொட்டிக்கிட்டு இருந்தாங்களே. ஊன் கொட்டிக்கிட்டு இருக்கிறது வயிற்றில் இருக்கிற புள்ள பையன். ஆமாம், சுபத்ரா தூங்கி எப்போ தூங்கியாச்சு, வா போகலாம் அப்படிங்கிறாரு. கட் பண்ணிட்டார் அங்கேயே. கட் பண்ணார். ஏன்னா பின்னாடி சிக்கலாகுமே, எல்லாம் தெரிஞ்சவராச்சே. இதை கண்ணனை வந்து அபிமன்யு இறப்பில் வந்து அர்ஜுனை கேட்பான், அன்றைக்கே நீ தடுத்துட்டியா அப்படிமா, அது முன்னாடி பார்த்துக்கலாம். அப்போது இப்போ இது முடிஞ்சதுக்கு பிறகு தான் சூதாட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுது. சூது விளையாட போகிறாங்க, தோக்குறாங்க. இப்போ கன்சியூவாக இருக்கிறனால சுபத்திரையை கொண்டு போய் கண்ணன் வீட்டில் விட்டுட்டு இவங்க வனவாசம் போகிறாங்க. எல்லாருடைய பசங்களுமே எல்லாருமே ஏறக்குறைய கன்சியூவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதையில் இருக்குது. இப்போது இவங்க 12 வருடம் வனவாசம் பாண்டவர்கள் போகிறாங்க, 1 வருடம் அஞ்ஞான வாசம் முடிக்கிறாங்க. இதற்கிடையில் பையன் அபிமன்யு பிறந்து வளர்ந்து திருமணங்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அவங்க வனவாசம் முடிஞ்சு அந்த 1 வருஷம் அஞ்ஞான வாசம் இருந்தாங்க இல்லைங்களா. அஞ்ஞான வாசத்தில் விராட முன்னனை வந்து இவங்க காப்பாற்றினால அவன் என்ன உங்களுக்கு பரிசுன்னு கேட்கும்போது, உத்தரையை எங்களுக்கு கொடுங்க, பையனை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம், எனக்கு இந்த அபிமன்யு விவகாரத்தில் எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. என்னென்னா, ஒரு 2 விதமான திருமணங்கள், 2 விதமான திருமணம் நடந்ததாக கதையில் படிச்சிருக்கேன். அது என்னது? அது படமே 2 படம் அப்படித்தான் இருக்குது. ஏன்னா மாயாபஜார் ஒரு விதமான கதை, அபிமன்யு படம் வந்து அது ஒரு விதமான கதை. ரெண்டுமே வந்து என்னென்னா, இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தெலுங்கில் இருக்குது. உங்களுக்கு இது மாயாபஜார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடோத்கஜனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அபிமன்யு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பாரதத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அபிமன்யு படத்தில் வர அந்த ஸ்டோரி தான் அது அட்டாச்மெண்ட் ஆகும். ஆமாம், உத்திரைன்ற ஒரு மணக்கலாம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அந்த மகாபாரத கதையில் இருக்கு. அதில் வர சொல்லப்படுற அந்த கதைக்கும் இதுக்கும் அந்த மாதிரி ஒரு சாப்டரே மகாபாரதத்தில் இல்லை. மகாபாரதத்தில் கிளை கதைகள்னு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அது வந்து தெலுங்கில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. அந்த பலராமன் பொண்ணை வந்து திருமணம், பேர் கூட வச்சலா. அது அந்த மாயாபஜாரில் வந்து அவங்க சொல்லப்படும். அது அங்கே வந்து அவங்க ஒரு நாடகமாக போட்டிருக்காங்க. மகாபாரதத்தில் அது ஒரு நாடகமாக போட்டு அப்படியே வந்ததுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, அது அங்கே மட்டும்தான் அது பிரபலமாக இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை, ரெக்கார்டே கிடையாது. அதனால தான் தெலுங்கில் தானே மாயாபஜார்லாம் உங்களுக்கு தெலுங்கில் வந்தது தானே, அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணிக்கிட்டாங்க, தமிழில் டப் பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. சுவாரஸ்யத்துக்கு வேணால் எடுத்துக்கலாம் அது. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய கதைகளை வந்து அபிமன்யம் மட்டும் சொல்ல முடியாது. அப்போது ஒரு கடவுத்துக்காச்சுன்னா அதுக்கு ஒரு சில கதைகள் அப்படி சொல்லி கொண்டு போனால் தான் நல்ல சுவாரஸ்யத்துக்காக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அது கூட என்ன ஒரு மோட்டிவேஷன் உள்ளர இருக்குது அதுக்குள்ளே கூட. ஏற்கனவே துரியோதனுக்கு பேசப்பட்ட சுபத்திரையை அர்ஜுனன் பண்ணியாச்சு. இப்போது துரியோதனன் மகனுக்கு பேசப்பட்ட உத்தரகுமாரனுக்கு அபிமன்யு பையன் போய் கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா மோட்டிவேஷன் இன்னும் வந்து அதிகப்படுத்துது. இப்போது நீங்கள் ஆமாம், அதாவது என்ன சொல்கிறது, பகையை ஒன்றும் கூட்டுது. அப்படி தானே கொண்டு போக முடியும் உங்களுக்கு. இப்போ சமாதானம் ஆகி போச்சுன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் வச்சலா ஒரு துரியோதன பையன் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? மகாபாரத போருக்கே வேலை இல்லையா?
என்ன பலராமர் ஃபுல்லாக அங்கே போய் நிற்பார். அப்போ அதை நிற்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கதையினுடைய சுவாரஸ்யத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா உத்தரகுமாரன் வந்து கொஞ்சம் சவளப்புள்ள மாதிரி அவர், ஏதும் அறியாதவர் அப்படி இருப்பார். அபிமன்யு வீர தீர பராக்கிரமத்தோடு இருக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக வசலாக வந்து அர்ஜுனனை அந்த அபிமன்யுவை விரும்புகிறாங்க. அதையும் கடத்திட்டு போகிற வேலை தான். வழக்கம் போல் கண்ணன் என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். அது வந்து சுவாரஸ்யத்துக்காக சொல்லப்பட்ட 2 விதமான கதைகள். ஆனால் உங்களுக்கு மகாபாரதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விராடமனுடைய மகளை தான் திருமணம் பண்ணுறாரு. அப்போ 2 கல்யாணம் 3 கல்யாணம் சர்வதம். அப்பா வந்து அர்ஜுனன் வந்து ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணியிருக்காரு அவருடைய இதில். அப்படிங்கும்போது ஒரு 2ங்கிறது ஒரு சர்வசாதாரணம் தான், நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனால் மகாபாரதத்துக்கு இதெல்லாம் கிளை கதைகளில் வர்றது. இந்த மோட்டிவேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக, பகைமையை இன்னும் அதிகமாக கொண்டு வரதுக்காக பண்ணது. இதில் வந்து நமக்கு வந்து ஏன்னா அந்த சுபத்திரை வந்து இப்போ நல்லா இருக்கிறப்போ ராஜபோக வாழ்க்கை சக்கரவர்த்தியாக இருக்கும்போது இருந்த ஒரு ஆடம்பரம், பலராமனுடைய மனைவிக்கு பொருள் மேலே கொஞ்சம் ஆசை உள்ளவங்களாக காமிக்கப்படும். ஆமாம், இவங்க ஆட்சியெல்லாம் இழந்துட்டு வனவாசம் போயிட்டோன்னே வனவாசம் போனோன்னா இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இவங்கள்ட்ட போய் பொண்ணு கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரியாக கதை போகும். இல்லை இப்போ நடக்கிறது தான், அப்படி இப்போ நடக்கிறது தான் அப்படி பார்க்கப்படும். அப்போ வந்து சுபத்திரை அவமானப்படுறாங்க இல்லையா, இது வந்து சிம்மத்துக்கே உரியது தான். அது அந்த கதைக்காக அதுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா அந்த சுய கௌரவம் வந்து அவங்களால முடியாது. அன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிற, இன்றைக்கி ஒரு மாதிரி, இப்போ அன்றைக்கி நீ பொண்ணு நீ எடுத்துக்க மாட்டியாங்கிற மாதிரி பேசுகிறேன், இன்றைக்கி வந்து நீ பொண்ணு தரமாட்டேங்கிற மாதிரி நீ பேசுகிற அப்படின்னோடனே தான் கண்ணீர் விட்டோன்னு தான் கண்ணன் சொல்லுவார், ஏன் கண்ணீர் விடுற, கவலைப்படாத, வச்செல்லாம் உன்னுடைய மகனுக்கு தான், அபிமன்யுக்கு தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சமாதானம் பண்ணி தான் அனுப்புகிறாரு. அனுப்புனவுடனே கொச்சிக்கு தான் போகிறாங்க சுபத்திரை. அங்கே தான் வந்து கடவுத்துக்கு வச்சேன்னா இடுப்பியை சத்திக்கிறது. அதுவும் அவர் பண்ண வேலை தானே. ஆமாம், கண்ணன் பண்ணுற வேலை தான். அது நல்ல படம், நல்லாயிருக்கும். கடவுத்துக்கு வச்சன் வருகை, நம்ம இவர் ரங்காராவ் சான்ஸே இல்லை. கல்யாண சமையல் சாதம் உண்மையிலே அது ஒரு இன்றைக்கி இவ்வளோ டெக்னிக்கல் இருக்குது. ஆனால் அன்னைக்கு பண்ண அவங்களுடைய அந்த டெக்னிக்கல் கூட இன்றைக்கி இருக்கிற வந்து ரசிக்க முடியல. இன்றைக்கி வந்து அப்பட்டமாக தெரியுது வந்து சிஜி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படின்னே தெரியல. ஆமாம், அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அது நல்லா ஒரு ரசிக்கிற மாதிரியாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி பார்த்தா கூட உட்காந்து கொட்டாமல் பார்த்துட்டு இருப்போம் படத்தை. மாயா பஜார் பார்த்தா இப்போ பார்த்தா நல்லா வரேன். அதாவது ஒரு கனெக்டிவிட்டி. இப்போ ஏன்னா அவன் சகோதரன், அபிமன்யுவுக்கு அவனும் சகோதரன், பங்காளி இல்லை, பங்காளி. அதில் சுபத்திரைக்கு கோபம் வந்துடும். ஏன்னா கடவுள் மாயப்போர் செய்கிறாரு, டக்குன்னு வெளில எடுத்துடுறாங்க பாருங்க. ஆமாம், அந்த போர்க்கலையும் தெரிஞ்சிருக்குல்ல அந்த அம்மா. அது இருக்கும், அது ஆண்மாரி தானே. ஒரு தேர் ஓட்டி வண்டியை நகர்த்திட்டு போன ஆளுக்கு தெரியாதா, அர்ஜுனனுடைய மனைவி. அது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கம்பீரமான அந்த கண்ணாம்பான்னு நினைக்கிறேன். கண்ணாம்பால் தான் அது உணர்ச்சி போக்க டைலாக் பேசும்போது ஆமாம் அற்புதமாக இருக்கும். அடடே அப்படின்னு வந்து உடனே கலவரம் இல்லை, அதெல்லாம் உண்மையிலே ரசிக்கமாக வச்சுருந்தேன். அதாவது ஒரு கதாபாத்திரத்தை வந்து மெருகேற்றுங்கிறது உங்களுக்கு கதையில் தான் கொண்டு வர முடியும். அதனுடைய குணம் கிடக்கூடாது. சுபத்திரை வந்து ஒரு அர்ஜுன வீராதி வீரனாக இருந்தாலும் கூட அவனை கடத்திட்டு போகிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனை கையாளக்கூடிய திறமை இருக்குது இல்லைங்களா. ஆமாம், இப்போ ஒரு யானையை வாங்கிறது பெருசு இல்லை, அதுக்கான உணவு, அதுக்கான கட்டிக்காகுது, அதோட அடக்கி ஆளணும் இல்லையா, அந்த திறமை வேணும் இல்லையா. அது மாதிரி அர்ஜுனங்கிற ஒரு பெரிய வீரன்னா அவனுக்கு ஈக்குவலான பவருடைய ஆள் தான் சுபத்திரைங்கிறது. சிம்மலங்கன்னு நிர்வாகம் வன்மை உடையது, நிர்வாகம் உடையது. கும்பத்துக்கிட்ட நிர்வாகம் இருக்காது. அதனால தான் அவர் அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஜெயிச்சுட்டு வர்றாரு, கொண்டாந்து கொடுத்துட்டு ஓரமாக உட்காந்துக்கிறாரு. யார் சக்கரவர்த்தி ஆகணும், ஒன்று பீமன் ஆகணும், இல்லைன்னா அர்ஜுனன் ஆகணும். எதுவுமே செய்யாத தர்மன் அன்னைங்கிறதுக்காக கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதே தானே இங்கே பண்ணார் பாண்டு. ஆமாம், அண்ணனுக்கு தானே விட்டு கொடுத்தாரு. அவங்க செஞ்சால் நியாயம், அவங்க செஞ்சால் தப்பு. சூதாட்டத்தில் இழக்கிறாரு, மறுபடியும் போராடி மறுபடியும் தான் ஒரு சக்கரவர்த்தி ஆகிறாரு தவிர அர்ஜுனன்.
அவர் உட்காரதில்லை. அப்போ நிர்வாகம் அது ஒரு பாண்டிங் சார். அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு உறவு பாண்டிங். அது அப்பாவுக்கு அப்புறம் பெரியவர் தான் அப்படின்றது அந்த உறவுகளை சொல்கிறது தானே. உறவுகளை சொல்கிறது அது. நான் சொல்கிறது லக்கணங்களை நீங்கள் அவங்கள விட்டுருங்க. இங்கே கும்ப லக்கணத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா இவங்கள்ட்ட நிர்வாகம் இருக்காது. வெற்றியாளர் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, வெற்றியை தக்க வச்சுக்க மாட்டாங்க. அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற மைனஸ். ஆனால் வெற்றியாளர் அர்ஜுனன் வெற்றியாளர் தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த வெற்றியை அனுபவிக்கிறாருன்னா கிடையாது. விரல சக்கரவர்த்தி வெற்றி யாருக்கோ தான் போகும். ஆமாம், அண்ணன் அதையும் வச்சு சூதாடி இழந்துட்டு மறுபடியும் வாங்க வேணும், அது மூலம் பின்னாடியே போகக்கூடிய கண்டிஷன் ஒன்று. ஆனால் சிம்மத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய இது வந்து அப்படி இருக்காது. ஒரே சைடுனா ஒரே சைடு தான், மாற்றமே இருக்காது. அதுதான். அப்போ இந்த சுபத்திரையினுடைய கதாபாத்திரம் வந்து உங்களுக்கு இவ்வளவு வலிமை இருந்தாலும் சைலண்ட்டாகவும் இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது வெகுண்டு எழக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கம்பீரமானது. வேறு என்ன கேட்குறது? வேறு ஒன்றும் சரி. இப்போ அதுக்கு போயிட்டோம், கொஞ்சம் ஜோதிடத்து உள்ளே போயிட்டு. ஓகே, இப்போ கல்வி பார்த்துட்டோம், அவங்களுக்கு வேலையை சொல்லிட்டீங்க. ஓகே, இவங்க நட்பு எப்படி இருக்கும்? எந்த அந்த நட்சத்திரக்காரங்க நட்பாக இருந்தால் நல்லது? ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமான நட்பு தான் இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ராசியின் அடிப்படையில் போயிடலாம். ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அதில் இருந்தவங்க நட்பாக இருப்பாங்க. இப்போ இவங்க சிம்ம லக்னம் இல்லைங்களா, பூர நட்சத்திரம் இந்த ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது. தனுசில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மூலம் இருக்குது, பூராடம் இருக்குது, உத்திராடம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மேஷத்தில் இருக்கிற அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சிம்மம் இந்த 3 ராசிகள் 3 லக்னத்தை சார்ந்தவங்க இவங்களுக்கு ஒரு பலமான நட்பாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்களுடன் இணைந்து செயல்படக்கூடியவங்க, தைரியம் எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு தரக்கூடியவங்க இந்த 3 ராசிகள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஏன்னா இவங்க பூரம் அப்படிங்கிறனால பூராடம், பரணி இதெல்லாம் இவங்களுடைய நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது, அதிபதி சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் அஸ்வினி, மகம், மூலம் இது வந்து அந்த ராசிக்குள்ளே இருக்கிறது. அதற்கு பிறகு சூரியனுடைய நட்சத்திரம், ஏன்னா சிம்ம ராசி இல்லைங்களா, சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம், உத்திராடம், கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பலமான நட்பாக இருக்கும். பகைன்னு சொன்னோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அமையக்கூடிய, 6ஆம் இடத்தில் அமையக்கூடிய, 9வது 3ஆம் இடத்தில் அமையக்கூடிய நட்சத்திரங்களை அவங்களுக்கு பகையாகும். இப்போ 3ஆம் இடத்தில் அமையக்கூடிய நட்சத்திரம்னா துலாம். துலாமில் வரக்கூடிய உங்களுக்கு சித்திரை, சுவாதி, விசாகம் இது பகைமையை ஏற்படுத்தும். அதே மாதிரி 6ஆம் இடம் சொல்லக்கூடியவங்களுக்கு மகரத்தில் அமையக்கூடிய உத்திர நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இந்த இதெல்லாம் வந்து பகைமையாக இருக்கும். நட்பு நட்சத்திரம் நட்பாக இருந்தாலும் பகைமையான இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சம்மந்தப்படுற புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இதுவும் இவங்களுக்கு பகைமையை ஏற்படுத்தக்கூடிய நிறைய. அப்போ நட்பு ஒரு பக்கம் பலமாக இருக்கும், பகைமையும் ஒரு பக்கம் பலமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து என்னென்னா பகைமைங்கிறது, பகைனா பகை தான். நட்பு உள்ளவங்கள்ட்ட பகை கொள்ள மாட்டாங்க, பகை உள்ளவங்கள்ட்ட நட்பு கொள்ள மாட்டாங்க. இது வந்து ரொம்ப கரெக்டாக பிரிச்சுருவாங்க. இது இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. நட்பையே ரொம்ப தேர்ந்தெடுக்கிறவங்க. அதே மாதிரி பகைமைன்னா பகைமை தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. எந்த காலத்துலேயும் வந்து பகைவருடன் உறவாடுறது இவங்கள்ட்ட இருக்காது. சிரிச்சிட்டு வேணால் போகலாமே தவிர பகைன்னா பகை தான். அப்போ நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய லக்னம் அது. நட்பு பலமாக வச்சுக்கோங்க. எப்போதும் நண்பர்கள் கூட இருக்கிறத விரும்பக்கூடியவங்க தான், பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஆனால் குறைந்த நட்பு தான், நிறைய இருக்க மாட்டாங்க. ஆனால் கடகத்துக்கு அப்படியே நீங்கள் உள்டா A to Z இருப்பாங்க. அவங்க யாரை எங்கே எப்படி பயன்படுத்துங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ கடகத்தின் கூட வந்து லக்ன ரீதியாக அவங்க நட்பானவங்க. நம்ம துரியோதனன், கர்ணன் அப்படிங்கிறனால அது அந்த நட்பு வேறு. வெளி நட்பு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு நட்பு, இதெல்லாம் பகை அப்படி வச்சுக்கோங்க. அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் யாரை வேணாலும் அவங்களுடைய நட்பு வட்டாரத்தை கேட்டாக்க இந்த 3 லக்கணத்தில் சம்மந்தப்படுவாங்க. சிம்மம், தனுசு, மேஷத்தில் சம்மந்தப்படுவாங்க. ரொம்ப நெருங்கிய நட்பு லக்கணம்னா கடகத்தில் எடுத்துக்கலாம். இது லக்கணம்.
ராசி ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மம், தனுசு, மேசம் தான் நட்பு ரீதியாக உங்களுக்கு அந்த ராசி அதுக்குள்ளே ஒரு நட்சத்திரங்களும் உங்களுக்கு நட்பாக இருக்கும். நட்பாக இருப்பாங்க. கேட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. வேறு என்னாச்சு? வேறு என்ன சார், உங்களுடைய வீடு வாகன சேர்க்கை எப்படி இருக்கும்? அது வழக்கமாக இருக்கிறது தானே, செல்ஃப் டிரைவிங் தானே பெரும்பாலும். பேரே ஓட்டினவங்க. ஆமாம். வாகன சேர்க்கை உடையவங்க, அதாவது வீடை விட வாகன சேர்க்கை முதன்மையாக சொல்லலாம். வாகனம் வாங்கிட்டு வீடு கட்டுவாங்களே தவிர வீடு கட்டிட்டு வாகனம் வாங்குற ஆள் இல்லை. வாடகை வீட்டில் இருப்பாங்க, ஆனால் வாகனம் வச்சு அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆமாம், வாகனம் முதன்மையாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பயணம் பண்ணுறது, வாகனம் ஓட்டுங்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவாங்க. அதையும் இருக்குது. வேறு என்ன கேட்கணும்?